நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவேரியும் பார்த்து பத்திரமா போங்க அப்படி சொல்லிட்டு வழியில் போச்சு நம்ம விஜய் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சாரதா வந்து இன்னம்மா காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க, மாப்பிள்ளை இப்பதான் வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு, நான் புது வேலை கிடைச்சிட்டா என்ன சொல்லி கேட்கறாங்க. அப்போ இதை பார்த்து என்ன காவேரி போகாம அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாரதா வந்து இதெல்லாம் எதுக்கடி, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை நீயும் சந்தோஷமா வாழணும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுலாம் சரிதான். அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்பட விடாத, நீ யார் பாட்டும் நல்லதில்லாத என்னைக்கு நீ மறந்துடலாம், அவளை என்றைக்குமே காயப்படுத்தி பேசிடாத அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம காவிரியும் அது எப்படிமா நான் அவர் மறப்பா, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் எப்படி நான் காயப்படுத்தோம் அப்படி சொல்றாங்க. ஆமா, அவர் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த அளவுக்கு அம்மள அந்த அளவுக்கு உயிரா இருக்காரு, அவர் என்னைக்குமே யாருக்காக விட்டு கொடுத்து மட்டும் பேசுறாது அப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டு நமக்கு அவரே கண்கலங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையா சொல்லிட்டு இருக்கிறதுலாம் பார்த்து ஏற்கனவே காவிரிக்கு மனசு சங்கடமா இருக்கு. விஜயோட மனசு எப்படியோட மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க காவிரி. இந்த பக்கம் அதே மாதிரி கங்காவும் அதே மாதிரி வேலை பார்க்கும்போது நியூஸ்ல ஒரு விஷயத்த பார்த்து சம பயத்தோட உட்காந்துருக்காங்க. அப்படின்னு நம்ம குமரன்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணா பிறக்க போற குழந்தைக்கு பிரச்சனை வருவாங்க அப்படி சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த நம்ம வீட்லயும் போய் நம்ம சாரதா கிட்டையும் பாட்டிக்கிட்டே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உடனே பாட்டி சொல்றாங்க, நம்ம காவிரி வயிற்றுல வச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போய் இப்படி இப்படிலாம் சாதனை பண்ணிட்டு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அசால்ட்டா சமாளிச்சு கொடைக்கானல் இங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க சுத்திட்டு இருந்தா எங்களுக்கு என்னமோ குழந்தைகிட்ட இந்த ஆபத்து வந்துடும் சொல்லி நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். நீ வேற சொந்தத்துல கல்யாணம் பண்ண அப்படி நடக்கும் இப்படி சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் காவிரி கூட குழந்தைகிட்ட எதுவுமே ஒரு ஆபத்து வர சொல்லிட்டு கோயில்ல விண்டத்துல வச்சுக்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்மளுடைய கங்காவோட முகமே மறையுது. அது மட்டும் இல்லாமல் நைட்ல நம்ம குமரன்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவுக்கு என்னை பத்தி அக்கறையே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னோட வயிற்றுல வளர குழந்தை மேலே அக்கறை கிடையாது. எங்க மேலக்கு அக்கறை எல்லாமே இப்ப காவிரி மேல மட்டும்தான் இருக்கு, வயிற்றுல குழந்தை மேல மட்டும்தான் இருக்கு. நான் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்னமோ காவிரிக்கு பரிகாரப்பட்ட சொல்லிட்டு கோயில் அன்னதானம் வச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன பைத்தியக்காரியா, என்னை எங்கிட்ட குப்பத்துல இருந்து எடுத்து வந்திருக்காங்களா என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் விஜய் காவிரி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நம்ம கங்காக்கு அப்படியே வயிறு இருந்து ஏற்கனவே சாரதாவும் பாட்டியும் நம்ம காவிரி தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் கூட சேர்ந்து அவ்வளவு சந்தோஷமா காவிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்காக்கு அப்படியே ரொம்ப கோர்த்தி இவளுக்கு மட்டும் எல்லாமே அதிர்ஷ்டமா நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கா, எல்லாருமே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, இவ்வளவுதான் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் நம்ம காவிரி பேசுறத எப்படியும் நம்ம விஜய்க்கு காவிரிக்கு ஒண்ணு மாத்தி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த யமுனாவால பிரச்சனை, பசுபதியால பிரச்சனை, வெண்ணிலாவால பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா இருந்தாங்க. இப்ப நம்ம கங்காவாலையும் பிரச்சனை வருது. இது எல்லாமே எப்படிதான் விஜய் காவிரி சமாளிச்சு எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை வாழ போறாங்க நம்ம பொறுத்து இருந்து வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.